கைஸ் இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி அண்ட் காமெடி ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமால ஹீரோயின் கிட்ட ஒரு மேஜிக் நெக்லஸ் இருக்கும். அதனால அவங்க பாடுறது நல்லாவே இல்லை அப்படின்னாலும் எல்லாருக்கும் அதுக்குமே ரொம்ப அழகா தெரியும். பாட்டை கேட்கறவங்க எல்லாருமே அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் மேல லவ்ல விழுந்துருவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ கிட்ட தெரியாம அந்த நெக்லஸ் போயிடுது. ஹீரோயின் அதை வாங்கக்காக நிறைய ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, ஆனால் வாங்கவே முடியல. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, லவ் வந்துதா இல்லையான்னு சொல்லி ரொம்பவே காமெடியாக காமிச்சிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாமா? டிராமால எடுத்ததுமே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஆன்லைன்ல லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிங்கரா தான் இருக்காங்க. அவங்களோட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து கத்திட்டு இருக்காரு, நாளைக்கு நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும், தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, என்கிட்ட தான் இந்த மேஜிக் நெக்லஸ் இருக்குல்ல, அதனால நான் எப்படி பண்ணாலும் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருமே என்னோட வலையில விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கழுத்துலயுமே ஒரு மியூசிக் சிம்பிள் போட்ட ஒரு நெக்லஸ் இருக்கு. இதனாலதான் எல்லாருமே ஹீரோயின் பாரத பிடிச்சிருது. சரி சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இப்போ மியூசிக் டீச்சர் வந்திருக்காரு, இது உங்களோட 10வது டீச்சர், இப்போவும் எதுவும் வம்பு பண்ணாமல் கரெக்டாக போய் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் முடியாது, கொஞ்சம் எங்கே இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை வயசானவர் தான் அப்படின்னு சொல்லும்போது சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக எழுப்பி விடுறாரு. ஹீரோயின் சரின்னு போய் பார்த்தா கீழே வந்து நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. இவர் பேர் வந்து டாங். பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ இவன் எவ்வளோ அழகா இருக்கான், நம்ம போய் ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லி வேக வேகமாக போயிட்டு ஒரு கவுன் மாதிரி போட்டு வராங்க. ரொம்ப அழகாக தான் இருக்காங்க. ரொம்ப பார்க்குறாரு, என்னடா அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் எதுவுமே பேச மாட்டுறாரு. லெசன் எல்லாம் வேணாங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம பாடலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை தியரி லெசன்லாம் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை படிக்கணும், அதான் பேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நான் பாடதான் செய்வேன், நான் பாடினாலே நீங்கள் மயங்கிறீங்க, வாங்க வாங்க பாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ காதிலே வாங்க மாட்டாரு. மியூசிக்கா மதிச்சு பழகுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்படியே பாடி காமிச்சா ஹீரோக்கு அது நல்லாவே இல்லாத மாதிரி கேட்குது. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது, எப்படி இது நடக்குது, இந்த மேஜிக்கல் நெக்லஸ் ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் பாடிட்டே இருக்காங்க. ஹீரோ நீ ஏன் இப்படி பண்றீங்க, ஃபர்ஸ்ட் மியூசிக்கா மதிக்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு கோவமா போறாரு. ஹீரோயின் இல்லை இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கலாம், அதனால இருக்கும், இப்போ பாரு கரெக்டாக இவன் லவ்ல விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படிங்கும்போது கரெக்டாக ஹீரோ ஸ்டாப் ஆகுறாரு. பரவாயில்ல மேஜிக் ஒர்க் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா திரும்பி அங்கே வந்து ஒரு நோட்ஸ்லாம் விட்டுட்டு போயிருப்பாரு, அதை எடுத்துட்டு இருக்காரு. எப்படி இவனுக்கு மட்டும் விழுக மாட்டேது, எப்படி ஒர்க் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக எஞ்சி போய் கையை பிடிக்கிறாங்க. என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லி கையை தட்டி விடும்போது ஹீரோயின் விழுகிற மாதிரி போயிடுறாங்களா, இவருமே டக்குன்னு பிடிச்சிடுறாரு. அப்படியே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல இருந்தாங்க. ஹீரோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, நேரம் நாங்கள் கிஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ டக்குன்னு அப்படி நகர்ந்துடுறாரு. இப்போ கரெக்டாக ஹீரோயினோட கால் ட்விஸ்ட் ஆயிடுது, பிடிக்கிற அப்படின்னு போனவர் கீழே விழுந்துடுறாரு. ஹீரோயின் மேலே விழுந்து ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல அந்த மேஜிக்கல் நெக்லஸ் இருக்குல்ல, அப்படியே க்ளோ ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ தள்ளி விட்டு வேக வேகமாக வந்து ஓடிடுறாரு. டீச்சர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு எப்படி டே போச்சு அப்படின்னு கேட்கும்போது நல்லா போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க டீச்சருக்கு பதிலாக தான் ஹீரோ வந்திருப்பாரு. ஏன்னா மேனேஜர் சொல்லியிருப்பார்ல வயசான ஒரு ஆள் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பிஸியா இருந்தனால ஹீரோ வந்து அவரோட ஸ்டூடெண்ட் தான், அதனால இவர் வந்திருக்காரு. நாளைக்குமே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ நானே அங்கே போறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா கேட்டு ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. கட் பண்ணா ஹீரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோட கசினுமே ஹீரோ கூட தான் தங்கியிருக்காரு. ஹீரோயின் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால ஃபுல்லாக போஸ்டர்லாம் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஹீரோ வந்ததுமே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அங்கே ஃபுல்லாக ஸ்நாக்ஸாக வச்சிருக்காரு, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நீ இந்த பாட்டு கேட்டு பாருப்பா, எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, அப்படியே ஹார்ட்லாம் படப்படன்னு தடிக்க ஆரம்பிக்கும், உள்ள இருந்து அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ரொம்ப கேவலமா பாடுறா அவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் நீ சொல்லாத, ரொம்பவே நல்லதா பாடுறேன், இன்னைக்கு கூட புதுசாக ஒரு பாட்டு பாட போறாவா, ரெண்டு பேரும் ஒட்டுக்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்றாங்க. இங்க அப்படியே ஹீரோயினை காமிச்சா சரி லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்லாம் போட்டுறாங்க. எப்பவுமே மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஆனலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை பேட் கமெண்ட்ஸாக வருது, என்ன நல்லாவே இல்லை, இவ்வளோ நாள் எப்படி உன் பாட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. ஹீரோனுக்கு ஒன்றும் பொருளுக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கழுத்தில் குமிச்சு பார்த்தா அந்த நெக்லஸை காணோம். நெக்லஸ் எங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இவன் அவனுக்கு நல்லா பாடுறாளா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கசின் எப்படி இவ்வளவு நாள் இவளுக்கு பாட்டு பிடிச்சதுன்னு எனக்கு தெரியலையே, ஏதோ ஒரு மேஜிக் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், இவ்வளவு நாள் எனக்கு புத்தியே எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி என்னமோ பேசிட்டு இருக்காரு. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுமே ஒரு சிங்கர் தானே, அதனால வந்துட்டு நீ பாடு அப்படின்னு சொல்லி பிரதர் கேட்கிறாரு. சரி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்து பாடினா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா இது இவ்வளவு நல்லா பாடுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு பிரதரு. ஹீரோ பாடி முடிச்சுட்டு எங்க இவனை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தா பூவை கையில வச்சுட்டு ஆப்போசிட்ல வந்து நிக்கிறாரு. என்ன எனக்கு பிடிச்சிருக்கா, நான் உனக்காக டான்ஸ் ஆடி காமிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ ஒன்றும் புரியல, என்ன பண்றான் இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பதான் அவரோட கோட்டை கழட்டுறாரு. பார்த்தா ஹீரோயின் கழுத்துல இருந்துச்சுல நெக்லஸ், அது இப்போ இவரோட கழுத்துல இருக்கு. இது எப்படி நம்ம கழுத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கழட்ட ட்ரை பண்றாரு. கழட்டவே முடியல. என்னடா இது அப்படின்னு கேட்கும் போது வெளியே பிரதர் வந்து கதவை தட்டுற மாதிரி இருக்கு. இவன் மறுபடியும் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு கதவை ஓப்பன் பண்ணா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் சமைச்சு தரேன், நான் ஒரு டான்ஸ் ஆடி காமிக்க உனக்கு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கதவை சாத்திட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. நாள் சரி ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. டக்குன்னு தும்பல் வர மாதிரி இருக்கு. ஹச் அப்படின்னு சொல்லும் போது அதுமே லைட்டா அந்த பாட்டு பாடுற மாதிரி தானே வருது.
உடனே எல்லா பக்கம் அந்த நெக்லஸால மேஜிக் பரவி அங்க இருக்க எல்லாருக்குமே ஹீரோ பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்தாங்க இந்தாங்க டிஷ்யூ பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்ட கூட்டமா வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ என்ன பண்றது தெரியாம அங்க இருந்துச்சு ஓடி வந்துடுறாரு. என்னடா நடக்குதுங்க, இதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல ஹீரோயின் வராங்க. எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. கால் பண்ணிருப்பாங்க ஹீரோயின். என்னோட பொருள் ஒன்று உங்ககிட்ட இருக்குல்ல, அதனாலதான் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோ இந்த நெக்லஸ் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. என்னால கழட்ட முடியலையே, எப்படி கழட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அப்படியே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வராங்க. இங்க அப்படியே கட் பண்ணி தான் ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் நெக்லஸ் வீடு ஃபுல்லா தேடி இருப்பாங்க. அப்பதான் ஞாபகம் வந்திருக்கும் ஹீரோக்கு கிஸ் பண்ணிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை நம்ம கிஸ் பண்ணனால அவனுக்கு அது போயிடுச்சோ அந்த நெக்லஸ், எப்படி எடுக்கிறது, எப்படி என்கிட்ட இருந்து அவனுக்கிட்ட போச்சோ அதே மாதிரிதான் அவன்கிட்ட இருந்து நான் வாங்கணும், அப்ப அவனை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ற மாதிரி இப்ப பக்கத்துல வராங்க. ஆனா டக்குன்னு கண்ணத்தை பிடிச்சிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல எனக்கு கிஸ் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாரு. உன்னோட நெக்லஸ் தான் அப்படின்னு சொல்லி நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும்போது நீ நம்பலாம் வேண்டாம், உனக்கு கிஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன புரியல அப்படின்னு கேட்கும்போது ஆனா காசு தரேன்டா, ஒரு கிஸ் மட்டும் கொடுறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ உனக்கு வெக்கமே இல்லையா, ஒழுங்கா அங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. எப்படியாவது நெக்லஸ் நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சிட்டு பாடம் மட்டும் செஞ்சிடாதடா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோமே வீட்டுக்கு வந்துடுறாரு. அவன் பிரதர் வந்துட்டு எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிற ஒரே நிமிஷம் இங்க பாரு அப்படின்னு சொல்லி ஹார்ட் பீட்டை காமிச்சிட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நார்மலா தான் இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ட்ரெயின் டூ மேல ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி பின்னாடி சுத்திட்டு இருந்தில்ல, அதனாலதான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஒரே டவுட்டா இருக்கு. ஹீரோயின் பாடாத அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்கல்ல, அப்படியே ஒரு 2 லைன் பாடுறாரு. ஹார்ட் பீட் தம்பிக்கு அப்படியே எகிரி 120க்கு வந்து நிக்குது. பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறாரு. ஓ! இந்த மேஜிக்கல் நெக்லஸா இது அப்படின்னு சொல்லிட்டு, இவரு அப்படியே கட்டி போட்டுட்டு டைம் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ நேரம் இது இருக்குன்னு சொல்லிட்டு. 1 மணி நேரம் தான் இந்த லவ் இருக்கு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுறாரு தம்பி. அப்ப இந்த பாட்டு கேட்டா 1 மணி நேரத்துக்கு அவங்க வந்து நம்ம மேல லவ்ல விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. தம்பி நார்மல் ஆனதுமே, "என்ன இதுக்குதான் கட்டி போட்டு வச்சிருக்க? என்ன கழட்டி விட்றா" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேலைக்குமே கிளம்பி போறாரு. அங்க வந்து இவரோட டீச்சர் இருப்பார்ல, அவருக்கு பதிலா தானே ஹீரோயினை மீட் பண்றதுக்காக இவர் போயிருப்பாரு. அவர் வந்து ஒரு செமினார் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோவுமே கூட தான் இருக்காரு. "நீ ஒரு பாட்டு பாடி காமி" அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ பாடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. "பாடுங்க பாடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு கரெக்டா வராங்க. "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்னை பார்க்க தான் வந்து என்கிட்ட குட் பைஸ் எல்லாமே போயிட்டே நீ" அப்படின்னு சொல்லி கியூட்டா பண்றதை நினைச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர் விட, "யாருப்பா இது உன் கேர்ள் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். எனக்கு அவர பார்த்ததுல இருந்தே ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மேல அப்படியே நான் லவ்ல விழுந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க என்ன பண்ற? வா வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இழுத்துட்டு இருக்காரு. "இப்படிலாம் நீ பொண்ணுகிட்ட நடந்துக்கூடாது. சாஃப்ட்டா நடந்துக்கணும். உனக்கு ஒண்ணுமே தெரியல" அப்படின்னு சொல்லி டீச்சர் வேற அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு மியூசிக் மேல சுத்தமா ரெஸ்பெக்டே கிடையாது. அதனால அந்த நெக்லஸ சும்மா குடுத்துறக்கூடாது அப்படின்னு தோணுது. சரி நீ வந்து என்ன லவ் பண்றது உண்மை அப்படின்னா நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். மியூசிக்ல நீ பாஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் அதுக்கான தியரி டெஸ்ட் எல்லாத்தையுமே நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அது முடியாதே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு மியூசிக்கே வராதுல்ல, அதனாலதான். ஹீரோ, ஐயோ நான் லவ் பண்றேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்காக ஒரு சின்ன எஃபர்ட் கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா அந்த நெக்லஸ் நான் உனக்கு ரிட்டர்ன் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு கிஸ் கொடுவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் வந்து விடுற மாதிரியே தெரியல, பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்காரு. அங்கேயுமே வந்து எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஹீரோ வெயிட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஐயோ வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நார்மல் ஆயிடுறாங்க. லைப்ரரி போய் புக் படிச்சுட்டு இருந்தா பக்கத்துல வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஒரு புக்கை வச்சு மூஞ்சில அடிச்சுட்டு ஓடிடுறாரு அங்க இருந்து. நடந்து வந்துட்டு இருந்தா கார்ல எனக்கு கிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தொல்லை தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காரு. டைம் லைப்ரரியில படுத்து தூங்கிடுறாரு. ஹீரோயின் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, ஆனா கொஞ்சம் கூட உங்க மனசாச்சே இல்லை, நீ ஒரு கல்லு மனசுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிஸ் பண்ணிடலாமா அப்படின்னு பக்கத்துல போய் டக்குன்னு கணத்தை பிடிச்சிடுறாரு. இந்த புக்கு போய் ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. ஆனா தூக்கமா வருது, தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த லைப்ரரியில ஒரு 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின பத்தி தான். வாய்ஸ் நல்லாவே இல்ல. எப்படிதான் இவ்வளவு நாள் அவ ஃபேனா இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் கூட வாய்ஸ் நல்லா இல்ல. பார்க்கவும் நல்லா இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்க கேட்க கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி அழுகிற மாதிரி உட்காந்துருக்கும் போது ஹீரோவுமே இதை நோட் பண்றாரு. உடனே அவங்க காதுல வந்து ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்க 2 பேரையும் இது லைப்ரரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சுட்டுறாரு. எனக்கு இதுல ஹீரோ ரொம்ப பிடிச்சு போயிருது. வெளியே வந்தமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலா தான் பண்ணேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே கோல்டா தான் நடந்துக்கிறாரு. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஹீரோவோட பாடின பாட்டு ஒண்ணு இப்ப வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகுது. நான் பாடின பாட்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இவ கூட பாடிருப்பார்ல, அந்த ஒரு பார்ட்டி மாதிரி இடத்துக்கு போயிருப்பாங்க இவரும் தம்பியும். அப்ப பாடும்போது தம்பி கூட லவ் பண்ற மாதிரி பின்னாடி சுத்திட்டு இருந்திருப்பார்ல, அந்த பாட்டு தான் யாரோ டெலிகாஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. கேட்டதுமே ஹீரோ திரும்பி பார்த்தா எல்லாரும் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இவர் அப்படியே ஓடுறாரு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு. ஹீரோயினுக்குமே இப்ப லவ் வந்துருது ஹீரோ மேல. அப்படியே லவ்வோட பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படியாவது தப்பிச்சா போதும்டா அப்படின்னு வேகமா ஓடிட்டு இருக்காரு. இவங்க என்னமோ 2 பேரும் லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடுற மாதிரி அப்படியே ஜாலியா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க.
அப்ப அதுல வந்து ஒரு செஃப் இருப்பாங்க. "நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்னு தெரியுமா? உன் வாய்ஸ் சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து இந்த குக்கிங்லாம் பண்ணும்போது கரண்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒண்ணு இருக்கும். அத தூக்கி போடுறாங்க. ஹீரோ மேல போடுறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் இங்க வரக்கு முன்னாடி இப்படி விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருந்திருப்பாங்க. எது போடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கும்போது, "நீ ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் இத மட்டும் தான் பண்ற. இதுல கொஞ்சம் டைம மட்டும் நீ மியூசிக் கத்துக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா, நீ நிஜமாவே ஒரு குட் சிங்கர் ஆயிருவ" அப்படின்னு சொல்லும்போது கேட்கவே மாட்றாங்க. "நீ பாட்டுக்கு கத்திருக்கட" அப்படிங்கிற மாரி இவங்க பாட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோவும், ஹீரோயினும் ஆல்ரெடி ஒரு சின்ன வயசுல எடுத்த மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. இனிமே பிரசன்ட்ல காமிச்சா ஹீரோயின் வந்து அப்படியே மயக்கப்பட்டு விழுந்திருப்பாங்கல்ல. ஹீரோ மேனேஜர் கால் பண்ணலாம்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா நம்பர் இல்லாதனால வீட்டுக்கே கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோயின் முழிச்சதுமே "என்ன வீட்டுக்கே கூட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி ஜாலியா கேட்குறாங்க. "அந்த மேஜிக் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அது வரைக்கும் சும்மா இரு" அப்படின்னு சொல்லும்போது, "சும்மாலாம் இருக்க முடியாது. நீ ஒரு ஹக் மட்டும் பண்ணிக்கோ. எனக்கு எல்லாமே சரியாயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஹக் எல்லாமே சரியா எனக்கு அப்படிதான் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. ஹீரோயினுமே யூ டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நீ இருந்தினா சரியாயிரும். ஹக் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு உன் ஹக் வேண்டாம்னு சொல்லி டக்குன்னு தள்ளி விடுறாங்க. அந்த டைம் முடிஞ்சிருச்சு போல. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தலையில அடிபட்டுருக்குல்ல, அதுக்கு வந்து மருந்து ஹீரோ குடுத்துருப்பாரு. அதையும் வாங்கிட்டு தான் போறாங்க. போற வழியிலேயே ஒரு டேபிள் அடிச்சு கீழ விழுந்துறாங்க. ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல போ" அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே நகர்ந்து போறாங்க. ஹீரோக்கு மனசு கஷ்டமா இருக்கு. டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு ரூம்குள்ள வந்துடுறாரு. காலைல மருந்து போட்டுட்டு, "இந்தா இப்ப போ" அப்படின்னு சொல்லிட்டு மருந்த கையில குடுத்து அனுப்புறாங்க. "ரொம்பவே சரி, எல்லாம் சரியாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் கேட்குறாரு, "உனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா?" அப்படிங்கும்போது தம்பி, "அந்த கரியரை நீ விட்டுட்டு வேற கரியர் பார்க்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்படிலாம் என்னால முடியாது. என் பேரண்ட்ஸ் அப்படி பேசுறாங்கன்னா, நீயும் இப்படி பேசினா எப்படி? நீயாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்ப தனியா இருக்கும்போது தான் காமிக்கிறாங்க இவர. கையில வந்து ஒரு லாக்கெட் மாரி வச்சிருக்காரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோனோட ஃபோட்டோ தான் இருக்கு. "நீ எப்ப வருவ? எங்க இருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்கிட்ட நான் என்ன ப்ரூவ் பண்ணுவேன். நான் நல்லா பாடுவேன்னு சொல்லி, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோயினோட பாஸ்ட்ட தான் காமிக்கிறாங்க. இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்க எல்லாருமே, "நீ பாடுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு பொண்ணு. நல்லாவே பாட மாட்ற" அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே இவங்களுக்கு இப்ப கனவா வந்து ரொம்பவே பயந்து எந்திரிக்கிறாங்க. கண்டிப்பா வந்து நம்ம ஃபெயில் ஆகிடவே கூடாது. இந்த நெக்லஸை எப்படியாவது நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அப்படியே அந்த தியரி எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க உட்காந்து. ஹீரோயின் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் போட்டிருப்பாங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு, பாட்டு பாடுறது எல்லாத்துக்குமே. ஆனா இவங்க வந்துட்டு இப்ப ஸ்பான்சரே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சரியா பாடாதனால. அதனால எப்படியாவது அந்த நெக்லஸை வாங்கியே ஆகணும். ஹீரோயினோட பர்த்டேக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கு. அதுல பாடுறதுக்காச்சும் அட்லீஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவுமே ஒரு டெஸ்ட் வச்சு, அப்ப வந்து உனக்கு நெக்லஸ் நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அதுல பாஸ் ஆனா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அதுவுமே அவங்க பர்த்டேக்கு முன்னா நாள் தான். எப்படியாவது பாஸ் ஆகி அந்த நெக்லஸை வாங்கிட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா புதுசா ஒரு கேரக்டர் தான் காமிக்கிறாங்க. இவங்க பேரு லீ. ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து அவங்க அப்படியே பிரேஸ்லெட்ட போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ப்ரொமோஷன் மாதிரி. அப்ப அங்க வர லேடி வந்துட்டு, "என்ன நீ இந்த ஷோக்கு வச்ச அந்த பீஸ் எல்லாம் எடுத்து ரொம்பவே சீன் போட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு, காஃபி எல்லாத்தையுமே புடுங்கிட்டு போயிடுறாங்க. ஐயோ இவங்க வேற ரொம்ப பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்றாங்க. இவங்க எப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் நிறைய பொருள்லாம் வந்து போட்டோ எடுத்து அவங்க யூஸ் பண்ணி ரிவ்யூ மாதிரி போட்டு அதை வந்து வாங்க வைப்பாங்க மத்தவங்கள. ஆனா, இப்ப இவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமா போயிட்டுருக்கு. நெறைய அட்வர்டைஸ்மென்ட் வரவே மாட்டுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. பில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண பார்த்தோம்ல, அந்த ஃபோட்டோ தான் இவரு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு "நான் சிங்கிங் கரியர் விட்டே போறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க மாரியும், அவர் வந்து "போகாத, கண்டிப்பா உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, இதுல சுத்தமா காசு தர மாட்டுது. நெறைய பேர் டேலண்டடா இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல நான் எப்படி பாப்புலர் ஆவேன்? என்னால இந்த ஃபீல்ட்ல இருக்க முடியாது. எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் தான் சரியா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கோவமா கிளம்பியிருப்பாங்க. ஹீரோ எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆனா முடியல. இத அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு இப்ப. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல இந்த பொண்ணு வராங்க. "ஏய் நீ எங்க இங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச தான் வந்தேன். நான் அப்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தனால எனக்கு டிசைட் பண்ண தெரியல எதையுமே. ஆனா இப்ப நான் தெளிவா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ஹீரோ காது கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுமே நம்ம வந்து பேசாம டீச் பண்ண சொல்லி ஹீரோவே கேட்கலாமே. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த லெசன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க. இத பார்த்ததுமே வேக வேகமா ஓடி வந்து அந்த பொண்ணுக்கு நடுவுல நின்றுறாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒழுங்கா என் காச குடு" அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோயினுக்கு லீய தெரியும் போல. "லீ வேற நான் பொறுமையா தரேன் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க விடுற மாரி இல்ல. "எங்கேயோ வாங்கிட்டு ஓடி போயிட்டில்ல நீ" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நடுவுல வந்து நின்றுறாரு. "உனக்கு என்ன காசு தானே வேணும்? நான் தரேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிருது. "அவளுக்காக நீ பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ப்ரொஃபசர் வேற வந்துடுறாரு. இத பார்த்து தப்பா நினைச்சுக்கிறாரு. ஹீரோ என்ன இவ்ளோ தப்பான பையனா இருக்கா? 2 பொண்ணுங்களும் ஒரே நேரத்துல டேட் பண்ணியிருக்கானா? மாட்டிக்க வேற செஞ்சுட்டான் போல அப்படின்னு சொல்லி வேகமா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, "நீ மன்னிச்சிரு அவன. அவனுக்கு நான் பேசி புரிய வைக்கிறேன். உன் பண்ணது தப்பு தான்" அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு மண்டை பிச்சுக்கலாம் போல இருக்கு. "எதுக்குடா என்ன டார்ச்சர் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி. ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. போற வழியில ஹீரோட கசின் இருக்கார்ல, அவர் ஆப்போசிட்ல வராரு. தெரியாம இடிச்சிடுறாரு. ஹீரோயின் கீழ விழுந்ததுமே, "உன்ன எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே. நம்ம போய் மீட் பண்ணியிருக்கோமா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்படியே பார்க்குறாங்க நிமிர்ந்து. ஹீரோயின் தானே இவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்து கண்ணாடிலாம் போட்டிருப்பாங்க. இப்ப கொஞ்சம் ஃபேஷனா மாறிக்கனால அவருக்கு வந்து அடையாளமும் தெரியல. அப்படியே கட் பண்ணி ஹீரோ காதுல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. லீ வந்து ஹீரோ காதுல, "எனக்கு கொஞ்சம் காசு தரியா?" அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க.
ஹீரோயின் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல. கட் பண்ணி ஹீரோயினையும், கசினையும் காமிச்சா, கசின் கண்டுபிடிச்சிட்டாரு போல. ஹீரோயின் வந்து இந்த ஆன்லைன்ல பாட்டு பாடுற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு, "உன்ன போய் இவ்ளோ நாளா ஐடியல் நெனச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாரு. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிருது. "உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பிடிச்சா வந்து என்ன நல்லவன்னு சொல்லுவீங்க. அதுவே என் பாட்டு பிடிக்கல அப்படின்னா என்ன கெட்டவன்னு சொல்லுவீங்க. நீங்களா ஒரு ஃபேன்ஸா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே திட்ட ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் புரியுது அவருக்கு நம்ம பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி. "சரி, சரி. நான் வந்து உனக்கு ஒரு உண்மையான ஃபேனா இருப்பேன். நீ நல்லா பாடுறியோ இல்லையோ, நான் எப்பவுமே உன் ஃபேனா இருப்பேன். சரியா?" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுமே சிரிக்கிறாங்க. ஹீரோ காமிச்சா லீய கூப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு. மறுபடியுமே "நீ பாடுறத கன்டின்யூ பண்ண போறியா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இல்ல அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு கோவம் வந்துருது. "நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு. நான் பே பண்ணிக்கிறேன். காசையுமே அனுப்பிச்சு விட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வேகமா கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே ஹீரோயின காமிச்சா அவங்க கசின் கூட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அந்த டெஸ்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல, அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கண்டிப்பா சிஸ்டம்ல தான் வச்சிருப்பாரு. சிஸ்டம் வீட்ல தான் இருக்கு. அத போய் எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி ஒரு கசின் அப்படின்னு சொல்லி தெரியும்ல. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது பார்த்துருப்பாங்கல்ல. 2 பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து லேப்டாப்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துறேன். அதுவரைக்கும் நீ என்ன பண்ணு வெளிய நில்லு. அவன் வந்தா எனக்கு சவுண்ட் குடு அப்படின்னு சொல்லவும் கசின்மே வெளிய நின்னுட்டுருக்காரு. கரெக்ட்டா ஹீரோ வரவுமே, "நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சவுண்டா பேசுறாரு. ஹீரோயின் உடனே அலர்ட் ஆயிடுறாங்க. நடுவுல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவுமே "என்ன பண்ணிட்டு இருக்க? தள்ளு" அப்படின்னு சொல்லி ரூம்குள்ள வராரு. யாரையும் காணோம். சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறாரு. ஹீரோனும் "இதான் கேப் எஸ்கேப் ஆயிடலாம்" அப்படின்னு சொல்லி மெதுவா அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வராங்க. ஹீரோ வெளிய வந்துடுறாரு. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்?" அப்படின்னு சொல்லி 2 பேருமே சோஃபால உட்காந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. "நான் இல்ல, அவன் தான். அவன் இல்ல, நான் தான்" அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? உண்மைய சொல்லுங்க. யார் இத பண்ணது? 2 பேரும் ஒத்துக்கல அப்படின்னா, இந்த டெஸ்ட்டோட டிஃபிகல்டி லெவல நான் ஏத்த போறேன். டபுளா இருக்கும். பிளஸ் நீயுமே இந்த டெஸ்ட்ட எழுதணும். அதுல மட்டும் நீ பாஸ் ஆகல அப்படின்னா, வீட்லருந்து பேக்கப் பண்ணி கிளம்பிடணும். சரியா? அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி அவரு கத்துறாரு. 2 பேரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணீங்க. 2 பேரும் சேர்ந்து அனுபவிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. ஹீரோயின் வெளிய கிளம்பலாம் அப்படின்னு போம்போது, ஹீரோ வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வராங்க. "நீ என்ன பண்ணிட்டு இருந்த மதியானம்? லீ வந்து யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, அவ என்னோட ஜூனியர். அவளுக்கு நான் தான் வந்து டீச் பண்ணிட்டு இருந்தேன் சிங்கிங்க. பாதியில அத குவிட் பண்ணிட்டா. ஆனா நான் வந்து அவள லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ப்ரொபோஸ் பண்ணும்போது அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்பவும் உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, அவரு எதுவுமே பதில் பேசாம போறாரு. ஹீரோயினுக்கு அப்படியே கியூரியாசிட்டி தாங்க முடியல. "சொல்லு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. "அது உனக்கு எதுக்கு?" அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே சிரிச்சுட்டே முன்னாடி போறாரு. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காமிச்சா, லீ வந்துட்டு 10,00,000 மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது நமக்கு கிடைச்சிரணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ஒரு சாங் ப்ளே ஆகுது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ பாடுன பாட்டு. உடனே லவ்ல விழுந்துடுறாங்க எப்பவும் போல. ப்ராஜெக்ட்டோட மேனேஜர் வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. "யார்றா நீ எதுக்குடா இங்க வந்து உட்கார்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏய் நகர்ந்து போ. என்ன பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திச்சு போறாங்க. அவரு "யாரும்மா நீ?" அப்படிங்கிற மாரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா லீக்கு அது எதுவுமே தெரியல. ஹீரோ பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஹீரோயின காமிச்சா படிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கசினுமே பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு. பக்கத்துல லிப்ஸ்டிக் இருக்கிறத பார்த்ததுமே சரி உன் ஃபேஸ்ல கிறுக்கி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கீழ வந்து அழுகுற மாரி வரைஞ்சு வைக்கிறாரு. ஹீரோயினுக்கு அது தெரியல. டக்குன்னு எந்திரிச்சோனே ஹீரோவ பார்க்குறாங்க. "இரு இரு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிடுறாங்க. ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது பார்க்க. "எனக்கு இது மட்டும் டவுட்டா இருக்கு. சொல்லி தரியா?" அப்படின்னு சொல்லி டவுட் கேட்கும்போது அவரு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க. "உன்னோட ஃபேஸ்ல என்னமோ இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சு விடலாம் அப்படின்னு வரும்போது, லீ வேகமா ஓடி வராங்க. "ஹீரோ" அப்படின்னு சொல்லி கத்திட்டு, ஹீரோ பயந்து ஹீரோயின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. லீ வந்து ஹீரோயின் மேல தான் மோதுறாங்க. "நீ என்ன பண்ற? இங்க போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பிடிச்சு தள்ளி விட்டுர்றாங்க. "நாளே நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ "என்னாச்சும்மா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? 2 வருஷமா நீ எனக்கு தானே மிஸ் பண்ண" அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ப்ரொஃபஸரும் வந்துடுறாரு. "என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வெளிய நின்னுட்டு அந்த பொண்ணு கூட என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு புரியாம. ஹீரோ "ஐயய்யோ! எல்லாரும் ஏன் ஒண்ணாவே வரீங்க?" அப்படிங்கிற மாரி தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழு இழுன்னு இழுக்குறாங்க. ஹீரோ போகாம இருக்க எவ்வளோ ட்ரை பண்றாரு. ஆனா விடுற மாரி இல்ல லீ. கூட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிருது. அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ள வந்துடுறாங்க. லைப்ரரியில தான் இருப்பாங்க. "நீங்க ஃபர்ஸ்ட்டு கிளம்பு நான் போணும்" அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க கசின் எழுப்பி விடுறாங்க. "எங்க போற நீ? நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது, "டைம் என்ன ஆச்சு?" அப்படின்னு ஃபோன் எடுக்குறாங்க. அப்பதான் அந்த ஃபேஸ்ல இருக்க மார்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு, "நீ சும்மாவே இருக்க மாட்டீல" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. "சரி, சரி எங்க போறோம்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எங்க வீட்டுக்கு போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கார்ல வந்து ஏறுறாங்க. ஹீரோ இத பார்க்குறாரு. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இந்த பாட்டு கேட்டேன்னா உன் மேல நெறைய லவ் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாட்ட படிச்சு டெலீட் பண்ணி விட்டுறாரு. "நீ இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் பின்னாடியே ஓடி வராரு. அந்த 1 ஹவரும் முடிஞ்சிருது. லீ வந்து நார்மல் ஆயிடுறாங்க. "என்ன பண்ணிட்டோம்? நம்ம 1,000,000 போயிடுச்சு" அப்படின்னு சொல்லி கீழ விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ பிடிக்கிறதுக்காக வேகமா வராரு. ஆனா கார் எடுத்துட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. 2 பேருமே வீட்டுக்கு தான் வராங்க. படிக்கிறாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 2 பேரும் நல்லா தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க.
போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவோட தம்பிக்கு ஹீரோயின வந்து ஞாபகம் வந்துருது. இப்ப அவளா அப்படிங்கிற மாரி தான் பார்த்துட்டே இருக்காரு. ஆனா, இன்னுமே ஃபுல்லா அடையாளம் தெரியல. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி கெஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் தூங்கி அப்படியே விலக போகும்போது டக்குன்னு கைய வச்சு பிடிச்சிடுறாரு. அப்ப டக்குன்னு இவருக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம கை எடுக்கும். ஹீரோயின் டேபிள்ல போய் முட்டிடுறாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு டைம் ஆச்சுடா கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடிடுறாரு. ஹீரோ எப்படா வீட்டுக்கு வருவ? இன்னும் என்னடா பண்ற? படிக்கிறதுக்கு என்னடா இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்ட்டா கசின்மே வந்தது. "நீ என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்காக வெயிட் பண்ணியா?" அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல கேட்கறக்கு சொல்லுடா. என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நாங்க படிக்க மட்டும் தான் செஞ்சோம். சாப்பிட கூட டைம் இல்ல தெரியுமா?" அப்படின்னு சொல்ல வந்தா ஹீரோக்கு உயிரே வருதுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த டெஸ்ட் வைக்கிறதா சொன்னார்ல ஹீரோ, அந்த டேட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல ஹீரோ வராரு. "ஹே" அப்படின்னு கூப்பிடும்போது இவங்க கண்டுக்காம போறாங்க. "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ தான் சொன்னீல எனக்கு டெஸ்ட் கஷ்டமா குடுப்பேன்னு. உன்ட்ட நான் பேச மாட்டேன் போ" அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இவரு சரி பார்க்குறேன் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்காக உள்ள வராரு. ஹீரோயினும் இவரோட தம்பியும் ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பார்த்ததுமே பேப்பர குடுக்குறாரு. 2 பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்கும் வேற வேற பேப்பர். கொஞ்சம் பார்த்து பார்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. சரி எழுதி தான் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லா எழுதிட்டு இருக்காங்க. டைமுமே முடிஞ்சு போயிருது. ஹீரோ குடுத்தது. "குடுங்க" அப்படின்னு சொல்லி கையிலேருந்து புடுங்கிட்டு தான் போறாரு கடைசியா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அட்டெண்ட் பண்ணா நாளைக்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் அட்டெண்ட் பண்றதா இருந்திருக்கும்ல இவங்களுக்கு பர்த்டே பார்ட்டிக்காக. ஆனா இப்போ இன்னைக்கே அத பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நம்ம நாளைக்கு தானே பேசியிருந்தோம். என்னால இன்னைக்கு முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, "ஒண்ணா இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணு. அப்படி இல்லன்னா நீ இதுக்கப்புறம் எங்க கூட வரவே வேண்டாம். கான்டாக்ட் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு ரொம்பவே பயமாயிருது. வேக வேகமா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க. ஆனா எப்பவுமே ஒரு மாஸ்க் போடுவாங்க. அத வந்து மறந்துடுறாங்க. லைவ்ல எல்லாருமே பார்த்துட்டு, "நீ ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்க. நல்லாலாம் இல்ல பார்க்கறக்கு. பாடுறதும் நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லி ரொம்ப பேட் கமெண்ட்ஸா வருது. அத பார்க்க பார்க்க இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாடவே வர மாட்டேங்குது. சும்மாவே இவங்களுக்கு பாட வராது. இதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாங்க. இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது நெறைய பேர் இதே சொல்லி தான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு, "நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லி அங்கருந்து ஓடிடுறாங்க எந்திரிச்சு. அழுதுட்டே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஆப்போசிட்ல வராரு. "என்னால முடியல. எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுதுட்டே ஹீரோவ பார்க்குறாங்க. "அட பயப்படாத. உன்னால எல்லாமே முடியும். இன்னைக்கு வச்ச டெஸ்ட்ல நீ ஃபுல் மார்க் வாங்கியிருக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுது. "ஃபுல் மார்க்கா? நான் 2 ஆன்சர் வந்து கெஸ் தான் பண்ண தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அழுதுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே, "நீ ரொம்பவே டேலண்டடான பொண்ணு. பாரு ஃபுல் மார்க் வாங்கியிருக்க. உனக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு. இப்போ உன்னோட பொருள உன்கிட்ட குடுக்குற நேரம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினே ஆல்ரெடி ஹீரோ மேல லைட்டா ஃபீலிங்ஸ் வளர்த்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்பவே அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு நகர்றாங்க. பார்த்தா அந்த செயின் மாறவே இல்ல. ஹீரோ கிட்டயே தான் இருக்கு. "என்ன இந்த நெக்லஸ் மாறவே மாட்டுது" அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியாம. சுத்தமா பொறுமையே இல்ல. "என்ன இது மாற மாட்டேது" அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. "கொஞ்சம் பொறுமையா தான் இரு" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. "ஓ சரி இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்ல. எல்லாமே இப்படியே நடக்குது" அப்படின்னு சொல்லி அழுகவே ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோ தான் ஹக் பண்ணி அப்படியே ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு. அடுத்த நாளுமே ஆகுது. இவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்களா ஒரு கம்பெனி கூட. அங்க போய் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒத்து போற மாரியே இல்ல. "நீ நேத்து பண்ணது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? நம்ம கம்பெனிக்கு நிறைய லாஸ் சொன்னால. நீ தயவு செஞ்சு இங்கேருந்து வேலைய விட்டு போயிடு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே ரொம்ப கோவப்பட்டுறாங்க. "நான் இங்கேருந்து வேலைய விட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி சைன் பண்ணலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறாரு. "ஒரே நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லும்போது, "நீ யாரு? நீ எதுக்கு இங்க வர?" அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்குறாங்க. "நான் தான் லின் மியூசிக் ப்ரொடியூசரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடி கார்டு தான் எடுத்து காமிக்கிறாரு. எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா இவர் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு சிங்கர் போல. ஆனா அவங்களோட ஐடென்டிட்டி தெரியாம தான் இவ்வளோ நாளா இருந்திருக்காரு ஹீரோ. அதனால ஹீரோயினுமே யாருன்னு சொல்லி அடையாளம் தெரியல. ஹீரோயின் வந்து என்னோட ஸ்டூடெண்டா தான் இருக்கா. அவ கண்டிப்பா நல்லா பாடுவா. அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. கொஞ்ச நாள் மட்டும் அவளுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "நானுமே உங்க கம்பெனி கூட நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா ஞாபகம் இருக்கு. சரி லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறோம்" அப்படின்னு சொல்லி ஹீரோக்காக ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தான் பயங்கர ஷாக்கா இருக்கு. வெளியே வந்ததுமே, "என்கிட்ட சொல்லவே இல்லை இவ்வளவு நாள்" அப்படின்னு கேக்குறாங்க. "இல்ல நான் எல்லாத்துக்கிட்டுமே சீக்கிரட்டா தான் வச்சிருக்கேன். ஃபேஸை நான் எங்கேயுமே ரிவீல் பண்ணதே இல்லை. அதனால யாருக்குமே இது தெரியாது. இந்த சமயத்துல சொல்லிதான் ஆகணுங்கிறதுனால தான் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், "எனக்காகவா?" அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்படி பேசிட்டே வீட்டுக்கு வந்தா பெரிய ஷாக் காத்திருக்கு. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க தான் ஃபேஸை காமிச்சிட்டாங்கல்ல லைவ் ஸ்ட்ரீம்ல தெரியாம. அதனால இவங்க 2 பேரும் கிளம்பி இங்க வந்திருக்காங்க. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? எங்க கிட்ட ஒரு கம்பெனில வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. இதான் உன் வேலையா?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க ஹீரோயினை பிடிச்சு. ஹீரோவுமே நடுவுல, "இது வந்து ஒரு ப்ரொஃபஷன் தான். வேற எதுவுமே கிடையாது" அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. "அம்மா நீ யாரு?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. "நான் வந்து இவளுக்கு டீச்சரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கும் இதான் வேலையா? சும்மா அந்த போன்ல உட்காந்துட்டு பாட்டு பாடி போடுறத வேலையை வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அவர் ப்ரொஃபஸரா இருக்காரு ஒரு காலேஜ்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது ஹீரோவை. "என்னது ப்ரொஃபஸரா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? சிங்கிளா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க
ஹீரோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாரு. ஹீரோயின் அப்படிலாம் கேட்காதீங்க, அவர் என்னோட டீச்சர் டீச்சர் அப்படின்னு சொல்லி சைகை பண்ணிட்டே இருக்காங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னா இப்பவே கிளம்ப வீட்டுக்கு போலாம், நீ 6 மாசமா எங்களை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னால முடியல, நான் வந்துட்டு இங்க எப்படியாவது முன்னேறி வந்துடணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேனால முடியவே இல்லை. இப்ப பேசாம எங்க அம்மா கூட தான் நான் வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, என்கிட்ட ஒரு வழி இருக்கு, எனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் கூட தான் தங்க சொல்ல போறோம் போலன்னு சொல்லிட்டு, எனக்கு ஓகே தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது என்ன வழினா படிக்கணும், படிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ ஹீரோனும் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி தெரியுது. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேகமா வந்து பார்த்தா 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா அப்பா பாக்குறாங்க. ஆமாமா படிக்க மட்டும் தான் செஞ்ச அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நீ படிக்கிறேன்னு சொல்றீல, என்ன படிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். உனக்கு கொஞ்ச நாள் தான் டைம் தருவேன். ஒரு ஆப் இருக்கு, அதுல வந்துட்டு நீ எப்படி சாங் பாடுற அப்படின்னு சொல்லி அதுவே டிடெக்ட் பண்ணி மார்க் கொடுக்கும். அதுல வந்து 3 ரேங்க் இருக்கு. அதுல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த அப்படின்னா நான் உன்னை இங்கே விட்டுட்டு ஊருக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ சிங்கிங்கே ப்ரொஃபஷனா எடுத்து அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அது சான்ஸே இல்லை, பேசாம நான் ஊருக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருவான், நான் தான் அதுக்கு பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் என்ன நம்பியாடா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. இல்ல நான் ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுறவங்களா பிரீத்திங் கண்ட்ரோல்லாம் பண்ணுவாங்களா, அதுக்காக ஜாகிங் கூட்டு போறாரு. நிறைய தண்ணி குடிக்க சொல்றாரு. தொண்டையில வந்து புண்ணாகிடக்கூடாது, ரொம்ப சாஃப்டா இருக்கணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் தான் சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இது எனக்குமே பிடிக்கலனாலும் எல்லாத்தையுமே பண்றாங்க. ஆனாலுமே அவங்க வாய்ஸ்ல சுத்தமா இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரிய மாட்டேது. உடனே இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த சிங்கிங் ஆப்ல போய் பாடி பாடி பாக்குறாங்க. 3rd ரேங்கே தான் வருது. எப்போ பார்த்தாலும் 3rd ரேங்க் தான் வருது. எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும், எப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன அலோவ் பண்ணுறது, பேசாமல் நான் இங்கேருந்து கிளம்பிடுற ஊருக்கே. எங்கள் அம்மா சொன்னது தான் கரெக்டு, நான் வந்து சிங்கராக இருக்க தகுதியே இல்லாத ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்கிறாரு கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லி கேட்குற மாதிரியே இல்லை, நான் கிளம்புறேன் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக ஓடிடுறாங்க. பார்த்தா ஹீரோட தம்பியை மீட் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லி சரிவா சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லும் போது, அட நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சாப்பிட்டு வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கிட்டாரை கையில கொடுத்துட்டு ஒரே நிமிஷம் பாத்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்காக அங்கேருந்து வெளியே போறாரு. 2 சரின்னு சொல்லி சும்மா அந்த கிட்டார் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தம்பி பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது, ஹீரோயின் சின்ன வயசுல இவருமே மீட் பண்ணிருப்பாரு. ஹீரோயினும் ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல மீட் பண்ணாங்கல்ல, சேம் இடத்துல தான். அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மீட் பண்ணிருப்பாரு. ஹீரோயின் இதே மாதிரி கிட்டார்ல வாசிச்சு பாடி காமிச்சிருப்பாங்க. அப்பவே ஹீரோயின் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இவர் ரொம்பவே மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்தப்ப ஹீரோயினை பார்த்தா நம்மளும் எதையாவது சாதிக்கணும், நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கும். அதனாலதான் பார்த்ததுமே ஞாபகம் வந்துடுது, அந்த பொண்ணும் இப்போ ஹீரோயினும் ஒண்ணுதான், இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினுமே நார்மலா எந்திரிச்சு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இவர் அந்த கிட்டாரை கையில வச்சுட்டு இப்படி வாசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அது ஓனருமே வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. நான் இப்படியே உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஹீரோயின் டேபிள் இருக்க ஒரு போட்டோவை பாக்குறாரு. அதுல ஹீரோயினும் ஹீரோவும் தான் ஒட்டுக்கா இருக்காங்க. ஆனா சின்ன வயசுல ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஹீரோயினோட டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு காம்படிஷன் அட்டன் பண்றதுக்கு போயிருப்பாரு. அதே இடத்துல தான் ஹீரோயினுமே இருந்திருப்பாங்க. ஹீரோ பாடுறாரு, செலக்டுமே ஆயிடுறாரு. ஹீரோயின் ரொம்பவே ரசிச்சு அதை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. வெளியே வந்ததுமே உங்க கூட நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ரொம்பவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்திருப்பாரு. நீங்க பாடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்க எழுதின பாட்டு தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நானுமே இங்க காம்படிஷனுக்காக தான் வந்திருக்கேன், நாளைக்கு தான் என்னோட காம்படிஷன், ஆனா நான் இவ்வளவு நாளா பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் உங்களால பாட முடியும், கான்பிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து சொல்லிட்டு கிளம்பிருப்பாரு. ஹீரோக்குமே இப்ப அது ஞாபகம் வந்துருது. கட் பண்ணி வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா கரெக்டா 3 days தான் டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோயின் தான் வாங்கல இன்னும், அதனால வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களால அவளோட விருப்பம் இல்லாம இங்க இருந்து அவளை கூட்டு போகவே முடியாது, ஏன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டக்குனு பொக்கை எடுத்து ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. பார்த்தா டக்குன்னு கண்ணடிக்கிறாரு. சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோயின் இங்க இருந்து போக கூடாது, அவங்க அம்மா அப்பாவை சமாளிக்கணும் அப்படிங்கறக்காக. நான் அவங்க அம்மா தான் முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல, நீ அவனை டேட்டிங் பண்ணலன்னா வா போலாம் ஃபர்ஸ்டே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லவ் பண்ற அப்படின்னு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இதை பண்றாரு. ஹீரோயின் அம்மா அப்படியே தான் நினைக்கிறாங்க, ஓ ப்ரொபோஸ் பண்றானா
அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி, ஓ ஆமா ஆமா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பொக்கே வாங்கிடுறாங்க. ஹீரோயினமோ அப்ப சரி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்குள்ளேயே வெளியே ஒரு சவுண்டு கேட்குது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா வெளியே வந்து பார்த்தா ஹீரோட தம்பி தான் கத்திட்டு இருக்காரு பொக்கே வச்சுட்டு. காரை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி பலூன்லாம் பறக்க விட்டு நான் உன்னை லவ் பண்றேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு 2 பேருமே ஒட்டுக்கா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து இவரோட கசின் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை காமிக்கவும் ஹீரோ நீயும் கசின்ஸா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. இல்ல அவன் சின்ன பையன் தெரியாம ஏதோ பேசுறான், நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சின்ன பையன் கிடையாது, நான் உண்மையாவே ஹீரோயினை லவ் பண்றேன், ரொம்பவே சீரியஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட அம்மாவுமே அப்படியா சரி ஹீரோனை பத்தி ஏதாவது சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவ ரொம்பவே டேலண்டடான கைண்டான ஒரு பொண்ணு, ரொம்ப நல்லா பாடுவா, அப்படியே உங்களை மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா அப்படியே ஓ சூப்பரா பேசுறியே சரி அப்படியே ஓன்ட்டான் இப்ப நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோ அப்படியே மெதுவா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு எனக்கு அவளை எல்லா விதத்துலயும் பிடிக்கும், அவ சரி எல்லாத்தையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட தம்பிக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கு, என்ன நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா நாங்க இங்க கொஞ்ச நாள் தங்கி நீங்க 2 பேர்ல யாரு ஹீரோயினுக்கு பர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நீ வா இவனும் கூட இருக்காத நீ தனியா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோயினுமே நிறைய பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதுல ஹீரோட தம்பி வேற வந்து இந்த இதை சாப்பிடு அதை சாப்பிடு தண்ணி குடி அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறாரு. ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்பவே நல்லா பாடி அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்குமே வாங்கிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படி துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவை ஹக் பண்ற மாதிரி போயிட்டு டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஏ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மாவுமே அதை பாக்குறாங்க. ஓகே நம்ம பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா, சிங்கராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இது கண்டிப்பா நான் உனக்கு ட்ரீட் கொடுத்தே ஆகணும், நாளைக்கு நம்ம தனியா மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தம்பி கேட்குறாரு. ஹீரோயின் தனியா எதுக்கு இங்கே ட்ரீட் கொடுங்க ஒட்டுக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் அவன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஏனும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்டுக்கே வர மாட்டேங்குது. ஆனா தம்பி வந்து ப்ரப்போஸ் பண்ற ஐடியால தான் இருக்காருன்னு சொல்லி ஹீரோக்குமே தெரியுது. சரியான டென்ஷன் ஆகுது. அப்படியே பிரியாணோல போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அம்மா அப்பாவுமே சரி இங்க சந்தோஷமா தான் இருக்கா, அவ கரெக்டா சிங்கர் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அடுத்த நாள் தம்பியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மேக்கப்லாம் போட்டு கிளம்புறாங்க. ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை, மனசு உறுத்திட்டே இருக்கு, இவளை போக விடாம பண்ணும், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனா ஹீரோயினை போகாதன்னு சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்ல. போவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. இவருக்கு வேற வழியே தெரியல. வேக வேகமா ஹீரோயின் மேடு போய் நின்று நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்ல அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி லவ் வந்துடும்ல. உடனே இப்படி லவ்வோட பார்க்கும்போது வீட்டுக்கு போய் நல்லா படி சரியா அப்படின்னு சொல்லவும் சரி நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமா வந்து புக்கு தந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ தான் கடைசியில் தம்பியை பார்க்க போறாரு. நீ எங்க வந்த அவ எங்க அப்படின்னு கேட்கும்போது அவ வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தம்பி கேட்கிறாரு. நான் வந்து ஹீரோனை லவ் பண்றேன், எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ஷாக் ஆகுது. இதை நீ சும்மா சொல்லலையா, நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குவேன். ஆமா எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, நான் வந்து உனக்கு விட்டு கொடுக்க போறதில்ல அப்படின்னு சொல்லும்போது நானும் உனக்கு விட்டு கொடுக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி தம்பி சொல்றாரு. ஹீரோயினை காமிச்சா 1/2 hour முடிஞ்சதுமே சுயநனக்கு வந்துடுவாங்களா, அதே மாதிரிதான் இப்ப வந்துடுறாங்க. இவன் இருக்கானே தேவையில்லாம இதை பண்ணிட்டான், படிக்க வைக்கிறேங்கிற பேர்ல தேவையில்லாம இந்த பாட்டு பாடிட்டான், எப்படியாவது அவன்கிட்ட இருந்து அந்த நெக்லஸை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோயின் பாடினா ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோவை கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஓ அப்படிதான் நடந்துச்சு, அப்ப வந்து ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் பாடணும், அதுக்கப்புறம் கிஸ் பண்ணாதான் அந்த நெக்லஸ் எனக்கு வரும், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்த நாளே ஹீரோவுமே பார்த்து இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த நெக்லஸ் வேணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வேற லவ் தான் சொல்ல வர போல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாரு. ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அந்த நெக்லஸ் வேணும், இது எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையே வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த நெக்லஸ்க்காக மட்டும் தான் நீ என்கிட்ட பழகுறியா, என்னால இந்த நெக்லஸ் உனக்கு கொடுக்க முடியாது, உனக்கு வேணும் அப்படின்னா உன் திறமையால மேலவா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு கோவத்துல. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிருது. நான் எப்படி எடுக்கணுங்கிறத நானே பாத்துக்கிறேன், ரொம்ப ஓவரா பண்ற, உனக்கு அந்த நெக்லஸ் தேவைப்படுது அப்படிதானே, அதனால தானே நேற்று என்ன போக விடாம தடுத்து அந்த நெக்லஸை வச்சு இதுக்காக அந்த பாட்டு பாடி நான் உன் தம்பி மீட் பண்ணலாம் பண்ண அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. ஹீரோவோட எக்ஸ் லெவல் லீயை தான் காமிக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க, எந்த ஆடுமே கிடைக்க மாட்டேது, இன்ஃபுளுசரா தானே இருந்தாங்க, உங்களுக்கு வருமானம் வரது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. நிறைய பேர் கடன் கேட்டு வர கால் பண்ணிட்டே இருக்காங்களா. ஸோ ஹீரோ கிட்ட கடன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவுமே வராரு. உனக்கு என்ன வேணும், என்னை இந்த மாதிரிலாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னவே சுத்திச்சாங்க, உள்ள ஏறு அப்படின்னு சொல்லி உள்ள தள்ளி விட்டுட்டு கார்ல எங்கேயோ கூட்டு போறாங்க வேகமா. ஹீரோவுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க எங்க கூட்டு போறாங்கன்னு. லீயுமே வெளிவிடு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க.
ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோயின் காலையில ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்கல்ல. இந்த நெக்லஸ் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு நான் சொல்றேன். அந்த மாதிரி பண்ணோம்னா ரிட்டர்ன் எனக்கே வந்துரும். பாடணும். அதுக்கப்புறம் எனக்கு கிஸ் பண்ணணும். அப்பதான் எனக்கு அந்த நெக்லஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதான் வந்து லீ ஒட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வேணே ஹீரோவை கூப்பிட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி அந்த நெக்லஸ் அவங்களுக்கு வர வச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு பிளான் தான். அது ஹீரோவுக்கும் தெரியாது. ஹீரோயினுக்கும் இப்ப வரைக்கும் தெரியாது. அப்படியே ஹீரோயினையும் லீயும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வேகமாக கூப்பிட்டு போயிருப்பாங்களா எதுக்காக அப்படின்னா ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக ஒரு நியூஸ் இப்போ போயிட்டு இருந்திருக்கும். லீ வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதை பற்றி தான் அது ஹீரோயின் எழுதின சாங் தான் ஆக்சுவலி. ஆனால் வந்து லீ அது திருடி அவங்க எழுதின சாங் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. அதை கேட்கறக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. மேஜிக் நெக்லஸ் வர பார்த்துட்டாங்கல்ல, ஒழுங்கா அந்த நெக்லஸை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது என்னால் கொடுக்க முடியாது, இவ்வளோ நாள் நீ யூஸ் பண்ணிக்கல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நெக்லஸை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ தான் சொன்னான். அவன் தான் இந்த மாதிரி பண்ணி என்கிட்ட நெக்லஸை வாங்கிக்கோன்னு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே அப்படியே தப்பு திருப்பி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அவன் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நான் வந்து இந்த நெக்லஸ் உனக்கே கொடுத்துட்றேன், ஆனால் அந்த சாங் என்னோட தான் அப்படின்னு சொல்லி நீ அந்த ட்ரெண்டிங்கான சாங்கை சொல்லிடணும், ஏன்னா உண்மை அதானே, நான் தானே அந்த சாங் எழுதினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போதான் ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் லீயும் ஃபர்ஸ்ட் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. 2 பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து தான் பாட்டு எழுதி பாடிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் கூட ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ லீயுமே கூட இருந்திருப்பாங்க. 2 பேரும் ஒட்டுக்கா தான் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் வாய்ஸ் ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சோகமா அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் டைரக்டர் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க. 2 பேர் போய் மீட் பண்ணும்போது ஹீரோயின் வந்து நல்லாவே பாட மாட்டா, பார்க்கவும் நல்லாவே இல்ல. லீ நீங்க மட்டும் தனியா பெர்ஃபார்ம் பண்றதுன்னா சொல்லுங்க, உங்களை நாங்க செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லீ என்னால முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் முன்னாடி ஆமா நான் முடியாது, நீயும் நானும் ஒட்டுக்காவே வேற காம்படிஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுமே பரவாயில்ல நான் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு தனியாக ஒரு கஃபேல உட்காந்துட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் லீயோட சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தவங்க ஃபோனில் பார்த்துட்டு இருக்காங்க. லீ வந்து ஹீரோயின் எழுதுனாங்களா அந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா அந்த காம்படிஷனில் ஹீரோயினுக்கு தெரியாமல் தனியாக போய் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹீரோனோட சாங்கை வச்சே. அதில் அவங்க 3rd ப்ரைஸ் எடுத்து வின்னுமே ஆகிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி போய் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அப்படியே நக்கலாக பார்க்குறாங்க. எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருமே வந்து நீங்கள் எங்களுக்கு பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி லீ கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாங்க. சாங் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம எழுதின சாங் நமக்கு கிடைக்க வேண்டிய புகழ் எல்லாமே அவளுக்கு போயிடுச்சு, இப்படி ஏமாத்திட்டாலே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதாங்க ஒரு லேடி வராங்க. எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரி ஃபீல் பண்ணாத, நீ இந்த நெக்லஸை வச்சுக்கோ, உனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும், கண்டிப்பாக நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நெக்லஸை கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க கையில் வாங்கினதுமே அந்த லேடி வர மறைஞ்சு போயிருப்பாங்க. அந்த மேஜிக் நெக்லஸ் தான் இப்போ ஹீரோயின் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்படியே கட் பண்ணி ஹீரோ காமிச்சா ஹீரோவுமே இந்த ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. ஹீரோனோட பாட்டு தான் அது அப்படின்னு சொல்லி ஹீரோனோட மேனேஜர் சொன்னது வழியே இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க அந்த ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பாங்களா சின்ன வயசில் இருக்கும்போது, அது எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டோர் ரூமில் தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு. இவர் போய் எல்லாத்தையும் களைச்சு போட்டு தேடிட்டு இருக்காரு. ஹீரோயின் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இன்னும் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக தேடிட்டு இருக்காரு. அங்கே ஹீரோயினை பார்த்தா ஹீரோட தம்பி கூட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்படியே சோகத்தெல்லாம் மறந்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுமே பிடிச்சிடாரு. அதை எடுத்து அப்படியே படிச்சு பார்க்கும்போது தெரியுது அதை வந்து கரெக்டாக லீ பாடியிருப்பாங்க. அந்த காம்படிஷனில் ஹீரோ தானே இருந்திருப்பாரு. ஆல்ரெடி ஹீரோவும் ஹீரோயினும் கூட மீட் பண்ணியிருப்பாங்களா அதே இடத்துல. அதே மாதிரி தான் லீயுமே மீட் பண்ணியிருப்பாரு. ரொம்பவே நல்லா இருக்கே பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எழுதுனீங்களா அப்படின்னு கூட லீட்ட கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ரொம்ப டேலண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட கேரக்டர் எல்லாமே நல்ல கேரக்டர் அப்படின்னு நினச்சி அவங்க மேலே லவ்லுமே விழுந்திருப்பாரு. எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு. காமிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த நெக்லஸ் வச்சு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இவங்க ஒரு டைம் கான்ட்ராக்ட் போடுறதுக்காக போயிருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து பாட்டு பண்ணால செடியூஸ் ஆகி அப்படி தப்பா பேசியிருப்பாங்கல்ல, அவரோட ஞாபகம் வருது. அவர் ஆக்சுவலாக ஹீரோயின் கூட கான்டாக்ட் போட்டிருக்காருல, அவரே தான். 2 பேருமே சேம் தான். அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிடறாங்க. அவர் வந்து இவங்க மேலே லவ்ல வேற விழுந்துடுறாரு. பின்னாடி சுற்றி வராரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக அந்த மேஜிக்கோட பவர் குறைஞ்சாலும் ஏன்னா நீ நல்லாவே ரெடின்ட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. மறுபடியும் இவங்க பாட்டு பாடி அப்படி செடியூஸில் வச்சுக்கிறாங்க. அவர் ஃபுல்லாக லவ்லியே தான் சுற்றிட்டு இருக்காரு. நமக்காக தனியாக ஒரு கேம்பே நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேப் புக் பண்ணி 2 பேரும் அப்படியே பேசிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஹீரோயின் வராங்க. அவங்க வந்து இவங்களோட கான்ட்ராக்ட் ரெனிவல் பண்ணுறதை பற்றி பேசலான்னு வந்திருப்பாங்க. இவங்க தானே சொல்லியிருப்பாரு ஒரு காம்படிஷன் இருக்குது, அதில் என்னை வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக கான்ட்ராக்ட் வந்து ரெனிவல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் பேசவே விட மாட்டாங்க. இல்லையே எனக்கு இவ்வளோ பிடிக்கவே இல்லைங்க, இந்த போ சொல்லுங்க, நம்ம தனியாக இருக்கணும் அப்படி இப்படி சொல்லி பேசவும் அவருமே அந்த லவ்வில் இருக்கார்ல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற, போ இன்னைக்கு ஃபுல்லாக நான் கூட தான் இங்கே ட்ரிப்பில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்படியே சோகமாக நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஹீரோட தம்பி வந்துடுறாரு. யாரோட கேம்பில் யார் இருக்கீங்க, நான் நினச்சா இந்த கேம்பே என்னால் வாங்க முடியாது தெரியலன்னு சொல்லும்போது சேர்மன் நீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆக்சுவலாக இந்த கேம்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான். அது வந்து வேற யாரும் இல்லை, ஹீரோட தம்பி இருக்கார்ல அவரோட
அப்பா தான் வந்து வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தா இவரு சேர்மனோட பையன்லாம் ஆகுது. நான் நெனச்சா இந்த கேம்ப் ஃபுல்லாவே எனக்கு ஆக்கிருவேன் தெரிஞ்சுக்கோ. இங்கேருந்து கிளம்புறீங்களா? நான் வந்து உங்களோட கேம்பை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேக வேகமா லீய கூப்பிட்டு அங்க வந்து போயிடுறாரு. லீக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுது. ஹீரோயினுக்கு புரியவே இல்ல. நீ இவ்ளோ பணக்காரனா? அப்படிங்கிற மாரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா இது எங்க அப்பாவோடது. வா நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே சிக்கன்லாம் வறுத்து சாப்பிட்டு ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. அப்படியே ஹீரோ காமிச்சா லீய பார்க்கறக்காக வந்திருக்காரு. டைரக்டர் பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாரு. நீங்களா? அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்காக வரும்போது சொல்லியிருப்பார்ல. அதான் அந்த பெரிய லின் அப்படிங்கிற ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் லீ கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி பேச ஸ்டார்ட் பண்றாரு. ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குல்ல. அதை நீயே ஒத்துக்கோ என்னோட பாட்டு இல்லைன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நானே எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லும்போது முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கிட்ட அதோட ஒரிஜினல் காப்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கம்போஸ் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. நானா வெளியே சொல்றதை விட நீயா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு பாட்டை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பாட ஸ்டார்ட் பண்றாங்க. நான் ஹீரோக்கு தான் எதுவுமே ஆகாது. ஆல்ரெடி ஹீரோயின் பாடும்போது இவருக்கு எதுவுமே ஆயிருக்காது. அதே மாதிரின்ட்டு இதெல்லாம் என்கிட்ட செட் ஆகாது. ஒழுங்கா நீ எல்லாத்த முடியும் ஒத்துக்கோ இல்லைன்னா அவமானப்படுத்திடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே ஹீரோயினை காமிச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்போது ஹீரோட தம்பி சொல்றாரு நான் உங்ககிட்ட உனக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் மேலே ஏறுறாரு. நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பா பெரிய சிங்கர் ஆகணும்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிட்டே இருக்கும். ஆனா இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஞாபகம் இல்லை. அந்த அந்த பொண்ணுக்காக தான் நான் பாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நாளா ப்ராக்டிஸ் பண்ண அந்த பாட்டை பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே இவரையும் ஹீரோயினும் ரிலேட் பண்ண மாதிரியே இருக்கு. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது அதுக்கப்புறம் எப்படி பார்த்து போனேன் இந்த மாதிரி அவங்கள பத்தி தான் பாடுறாரு. ஹீரோயின் பார்த்துட்டுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீயா அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துருது. எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சதான் ஆல்ரெடி அவருக்கு தெரியும் ஹீரோ தான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே நம்ம லவ் எதுக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு உன் மேலே பாசம் இருக்குது ஆனால் அது வந்து லவ் கிடையாது. நான் உன்னை அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அவருமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஹீரோவை காமிச்சா ஒரு கால் வருது. டக்குன்னு அதை கேட்டதுமே வண்டியை திருப்பிட்டு எங்கேயும் கிளம்புறாரு. அப்படியே ஹீரோயினை காமிச்சா லீ வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாட்டு என்னோடது கிடையாது. ஹீரோயின் தான் எழுதுனாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து கம்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. உடனே லீக் ஃபோன் பண்ணி ரொம்பவே தேங்க்ஸ் இந்த மாதிரி நீ சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நாளாக விருப்பப்பட்டு சொல்ல ஹீரோ தான் என்ன ரொம்ப கம்பல் பண்ணா அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கோம ஃபோன் வச்சிடுறாங்க. உங்களுக்கு புரியவே இல்லை என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பேஜில் போய் பார்த்தா அவர் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு பிடிச்ச ஒருத்தங்கள நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். உங்களுக்காக தான் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன லீக்காக இதை போட்டிருக்கியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ வந்து பியானோவில் வந்து ஒரு சாங் மாதிரி ப்ளே பண்ணுறாரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் அது உனக்காக தான் போஸ்ட் பண்ணேன். என்னை மன்னிச்சிரு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஹீரோயின் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு புரியுது இவ்வளோ நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோட தம்பிக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலுமே ஹீரோயின் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி நின்னுக்கிறாரு. அதான் ஹீரோயினோட அம்மா அப்பா எல்லாருமே ஓடி வராங்க. 5 பேருமே ஒரு ஃபேமிலியா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சிக்கன்லாம் சாப்பிட்டு நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கும் போது என் தம்பி தான் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே அழுதுட்டே சொல்றாரு. அதான் சொன்னேன்ல நீ வந்து ஹாப்பியா இருந்தா எனக்கு போதும் என் கூட இருக்கணும்னு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவரோட லவ் ரொம்பவே பியூரா இருக்கு. ஹீரோயினுக்குமே அது புரியுது. ஆனாலுமே அவங்களுக்கு லவ் அப்படிங்கிற ஃபீலிங்ஸே வரல அவர் மேல. நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அப்படியே பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து வேணும் பியானோ தப்பு தப்பா கீழம் துட்டுட்டே இருக்காங்க. ஹீரோ கோவருது அமைதியாரு அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பிடிச்சி ஹீரோனை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்தில் போறாரு. கரெக்டாக ஃபோன் ரிங் ஆகுது. ஹீரோயின் அப்படியே ஷாக்கிங்காக பேசுறாங்க. அதில் ஏதோ முக்கியமான விஷயத்த அப்படியே கட் பண்ணி லீயே காமிச்சா அந்த பணக்காரர் இருக்கார்ல அவர் கூட தான் அப்படியே லிவிங்ல இருக்க மாதிரி ஒரு ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க. போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது என்ன டெனிட் மறுபடியும் அழகா இல்லாம தெரியுற அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி மறுபடியும் செடியூஸ் பண்ணி வச்சிடுறாங்க. வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமா குளிக்கிறதுக்காக போயிடுறாரு. அப்பதான் அவரோட கோட் பாக்கெட்ல பாக்குறாங்க ரிங் இருக்கு. ஓகே அவன் நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான் போல. நம்ம மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம் இந்த பணக்காரனை அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறாங்க. இல்ல நான் காசு கண்டிப்பா கொடுத்துட்றேன். நான் ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி ஒருத்தவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கத்துல இருந்து. யார் அது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் அந்த பில் எல்லாமே பே பண்ணது. இதுக்காக நீ பே பண்ண தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் உனக்கு எல்லா காசுமே திருப்பி தந்துடுறேன். நான் வந்து மேரேஜ் பண்ண போறான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக நீ இப்படி பண்ற? நான் உன் ஃப்ரெண்டு தானே என்கிட்ட சொல்றதுனால என்ன ஆகிற போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களும் ஹீரோயினும் வந்து அந்த இன்டர்வியூல ஃபெயில் ஆயிருப்பாங்கல்ல. சரின்னு ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. அப்ப இவங்க அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க கோமா ஸ்டேஜுக்கே போயிருவாங்க. காசு இல்லாம அவங்க ஆன்டிட் எல்லாம் கேட்டு பார்ப்பாங்க. அவங்க ரொம்பவே சீப்பா நடத்துவாங்க இவங்கள. இதுக்காக தான் அவங்க கூட பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி காசு தூக்கி வீசிட்டு போயிருவாங்க.
இவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தனால அத கூட எடுத்து வச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டா இவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும். நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல ஹீரோயினை விட்டுட்டு நீங்க மட்டும் பாடுனீங்கன்னா நாங்க உங்களை செலக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஓகே சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இவங்களுக்கு வேற வழியே இல்லாம ஓகே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுல வந்து 1 மில்லியன் காசு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. 1 மில்லியன் இருந்தா நம்மளோட அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ நாள் யார்ட்டையுமே சொல்லாம அதை மெயின்டெனும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோயின் இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ இப்படி கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட். நீ அதே மாதிரி இரு. அதுதான் நல்லது. நீ உங்க அம்மாக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். நீ வந்து ஷெல்ஃபிஷ் கிடையாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ கரெக்டாக அந்த பணக்காரன் வந்துடுறான். இந்த உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எடுத்து நின்றும் போது இவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஹீரோயின் ஓகே சொல்லாத. நீ அந்த நெக்லஸ் வழியாதான் இப்படி பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது உண்மையான லவ்வே கிடையாது. ஒரு நாள் அந்த நெக்லஸ்க்கு பவர் இல்லாம போகும். அப்படி நீ என்ன பண்ணுவ? இந்த லவ்லாம் காணாம போயிரும். நீ ரொம்பவே இழந்துருவ. உன்னையவே நீ இழந்துருவ. அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. லீ எனக்கு தெரியும் நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுமே எந்திச்சு போயிடுறாங்க. ஆனால் லீக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யோசிச்சுட்டே இந்த ரிங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு வேக வேகமாக ஹீரோயின் பின்னாடியே வராங்க. ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் பாடிட்டு ஹீரோனுக்கு லைட் அப்படியே கிஸ் பண்ணிட்டு நீ வச்சுக்கோ, உனக்கு கடனை வந்து நான் திருப்பி அடைச்சிட்டேன்னு நினச்சிக்கோ, காசுமே ரிட்டன் தந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட கழுத்தில் அந்த நெக்லஸுமே வந்துடுது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டாங்கல்ல. மறுபடியும் இந்த காம்படிஷன் வருது. அதில் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்பவே அழகாக மேக்கப்லாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே கூட தான் போகிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே பூஸ்டப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து நீ தான் பாட போகிற, பார்த்து பாடு, பொறுமையாக பாடு, கான்ஃபிடென்ட்டாக இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நான் கண்டிப்பாக நல்லா பாடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன் மேலே நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அந்த நெக்லஸ் ஹீரோ கிட்ட போயிடுது. இப்போ பாட்டு பாடிட்டு கிஸ் பண்ணவும் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக செலக்ட் ஆவேன் இந்த நெக்லஸ் இல்லாமே அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் ஏறி போய் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாங்க. சூப்பராக பாடிடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டு. ஹீரோட தம்பிலாம் வீட்லேயே உட்காந்து சேரப் பண்ணிட்டு இருக்காரு டிவியை பார்த்துட்டு. இதில் செலக்டும் ஆகி 3rd பிளேஸுமே வின் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் 3rd பிளேஸ் தான் வின் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலுமே நீ உன் வாய்ஸில் வின் பண்ணிட்ட, என்னோட லைஃப்பில் நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அஃபிஷியலாக எல்லாத்துக்குமே நாங்கள் 2 பேர் டேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மீடியாலே காமிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோமே அவரோட ஐடென்டிட்டி சொல்லிடுறாரு. நான் தான் லின், நான் தான் வந்து பெரிய கம்போசராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து ஹீரோட தம்பி கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு லீயுமே பார்த்துட்டு ஓகே அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தான் படுறாங்க. அப்படியே இதெல்லாமே முடிஞ்சக்கப்புறம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தோத்தனே உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதே இடத்துல தான் இப்போ இருக்காங்க. இந்த லேடி ஒருத்தவங்க நெக்லஸ் கொடுத்துருப்பாங்களா, அவங்க இப்போ அங்கே வராங்க. இந்த நெக்லஸ் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க ஹீரோயின். இதுக்கப்புறம் உனக்கு இது வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது தேவைப்படாது, எனக்கு என் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றதோட இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ட்ராமால வந்துட்டு நம்மளே நம்பணும், நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது, உண்மையாவே நமக்கு வேணுங்கிறது ஒரு மேஜிக்னால தான் கிடைக்கணும்னு கிடையாது, நம்ம மேல கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த ட்ராமா பிடிச்சதா அடுத்து என்ன ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.